வணக்கம், இது நம்ம செய்தி சேனல். நான் உங்கள் ஜமால். நாம் பார்த்து ரசித்த சினிமாக்களில் ஒரு சில படங்களை நம்மால் மறக்க முடியாது. அப்படியே மறந்தாலும் அந்த படத்தின் குறிப்பிட்ட சில காட்சி அல்லது பாடல்களை பார்க்கும் போதோ கேட்கும் போதோ முழு படத்தையும் மீண்டும் பார்க்க வேண்டும் என்ற ஆசை வரும். அந்த மாதிரி மறக்க முடியாத படம் தான் டைரக்டர் தங்கர் பச்சானின் அழகி. இந்த படத்தில் பார்த்திபன், நந்திதா தாஸ், தேவயானி ஆகியோர் முதன்மை கதாபாத்திரங்களில் நடித்துள்ளனர். எடக்கு மடக்கு ஏட்டிக்கு போட்டியாக நக்கல் நையாண்டி வசனங்கள் பேசி அரட்டலாக நடித்திருக்கும் நடிகர் பார்த்திபனை நாம் பல படங்களில் பார்த்திருப்போம். ஆனால் அதிலிருந்து முற்றிலும் மாறுபட்ட சண்முகம் என்ற கேரக்டரில் அழகிய நாயகனாக பார்த்திபனை நமக்கு காட்டி டைரக்டர் தங்கர் பச்சானின் எழுத்து இயக்கத்தில் உருவான படம்தான் அழகி. ஆமாம், அவர் அறிமுகமான புதிய பாதை படம் முதல் இந்த மாதம் வெளியான இட்லி கடை படம் வரை நாம் பார்த்து ரசித்த பார்த்திபனா இது என நமது புருவத்தை வில்லாக்கும் வகையில் ஆச்சரியத்தை ஏற்படுத்தும் அவரது நடிப்பு. அதுவும் தனது காதலியும் அவளது மகனும் கஷ்டப்படும் காட்சிகளில் அதை தடுக்க முடியாமலும் அதே நேரம் அவர்களுக்கு உதவ முடியாத குற்ற உணர்வோடு அந்த நிலைமையை கண்களின் தவிப்பாலும் தளர்வான உடல் மொழியாலும் பார்த்திபன் தனது நடிப்பில் 100 அடி உயரத்திற்கு அனாவசியமாக சிக்ஸர் அடித்திருப்பார். அந்த நடிப்பு படம் பார்க்கும் ரசிகர்களிடம் மறக்க முடியாத காதலின் வழியை ஏற்படுத்தியதுதான் அவரது நடிப்புக்கும் டைரக்டர் தங்கர் பச்சானின் இயக்கத்திற்கும் கிடைத்த வெற்றியாகும். அதாவது உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டியின் கடைசி ஓவரில் வெற்றிக்கு தேவையான 35 ரன்களை 6 பந்திலும் அதிரடியாக சிக்ஸர் அடித்து வெற்றியை சொந்தமாக்கும் செயல்திறனை போன்றதுதான் அந்த பார்த்திபனின் நடிப்பு. அதற்கு காரணம் இயக்குனர் தங்கர் பச்சான் தான் என்றால் அந்த வாக்கியத்தை நிரப்ப வேறு வார்த்தைகளை தேவையில்லை. இந்த படம் தங்கர் பச்சான் அவர்கள் எழுதிய கல்வெட்டு என்ற சிறுகதையை அடிப்படையாக கொண்டு உருவானது. படத்தில் சண்முகத்தின் பள்ளிப்பருவ காதலியாக, அதாவது ஒரு குக்கிராமத்து சூழலில் அன்புக்குரிய உறவாக தனலட்சுமி என்ற கேரக்டரில் நடித்தவர் பிரபல நடிகை நந்திதா தாஸ். சந்தர்ப்ப சூழலால் அமைந்த சண்முகத்தின் திருமண வாழ்க்கைக்கு பின் தனது மனதுக்கு பிடித்த சிறு வயது உறவான சண்முகத்தை நேரில் சந்தித்தாலும் உரிமையோடு உறவாட முடியாத நிலையில் தாமரை இலை மீது நிற்க முடியாமல் தள்ளாடும் நீர்த்துளியாக தவிக்கும் அவரது நடிப்பு சூரியனை வெறும் கண்ணால் பார்ப்பது போன்ற பரிதவிப்பை ஏற்படுத்தும். அவர்களுக்கு இணையாக சண்முகத்தின் மனைவி வளர்மதியாக தேவயானி நடிப்பில் நெகிழ வைத்திருப்பார். அதில் போனஸாக தனலட்சுமியின் மகனாக நடித்திருக்கும் குட்டி பையனின் நடிப்பு இதெல்லாம் என்ன ஊசி பட்டாசு என நினைக்க வைத்து ஊரையே அதிரவிக்கும் அதிர்வேட்டாய் மேற்கண்ட மூவரின் நடிப்புக்கும் சவால் விடும் வகையில் இருக்கும். கடந்த 25 ஆண்டுகளில் தமிழ் பட உலகில் காதல் காட்சியே இல்லாமல் எடுக்கப்பட்ட சுத்தமான அக்மார் காதலுக்கான படம் இதுவாகத்தான் இருக்கும். குடும்பத்துடன் பார்க்கும் வகையில் இந்த படத்தை இயக்கிய தங்கர் பச்சான் தமிழ் திரை உலகின் அடையாளமாக இருக்கிறார். சிறுவயது நேசத்திற்குரிய காதலிக்கும் தனது மனைவிக்கும் இடையேயான நல்லுறவின் நெருக்கடிகளில் சண்முகம் தனலட்சுமியை சிக்கி தவிக்கும் இந்த படத்தின் காட்சிகள் மன வலிகளின் உச்சமாக படம் பார்க்கும் நம்மை இருக்கையில் கட்டி போடும். அப்போது நமது கண்ணில் நீர்த்துளி முளைப்பதை பக்கத்தில் இருப்பவர்கள் பார்த்துவிடப் போகிறார்கள் என்று எச்சரிக்கும் நிலையில் நாம் சினிமா ரசிகனா, இல்லை திரையில் இருக்கும் சண்முகமா, இல்லை தனலட்சுமா என்று சுய பரிசோதனை செய்து கொள்ளும் நிலைக்கு சென்று அவசரமாக கண்ணீரை துடைத்து கொள்வோம். கடந்த 2002ஆம் ஆண்டு வெளியான இந்த படத்தின் வெற்றிக்கு இன்னொரு காரணம் என்றால் அது இளையராஜா மட்டும்தான். அதை மறுக்க முடியாது. அவரது இசையில் இடம்பெற்ற பாடல்கள் தாலாட்டு என்றால் அதிலும் பாட்டு சொல்லி பாடச் சொல்லி என்ற பாடல் சங்கீத போதை. அந்த பாடலின் ஆரம்பத்தில் ஒலிக்கும் கோவில் மணி ஓசைக்கும் நாதஸ்வர இசைக்கும் ஈடில்லை. அந்த பாடலை பாடிய சாதனா சர்க்கத்திற்கு சிறந்த பின்னணி பாடகிக்கான தேசிய விருது கிடைத்தது குறிப்பிடத்தக்கது. இந்த படம் 20 ஆண்டுகளுக்கு பிறகு கடந்த 2024ஆம் ஆண்டு மார்ச் மாதம் மறு வெளியீடாக ரிலீஸ் ஆகி ரசிகர்களை அழகிய காதல் உணர்வுகளால் கொண்டாட வைத்தது. நல்ல படைப்பாளிகளின் உருவாக்கத்தில் எப்போதாவது இது போன்ற படைப்புகள் வரும். அவை அப்போது மட்டுமல்ல எப்போதுமே மறக்க முடியாத உணர்வாகி விடுகிறது. அது போன்ற படைப்பாளிகளுக்கு நம்மால் என்ற நன்றியையும் பாராட்டையும் தெரிவித்துக் கொள்வோம். வாய்ப்பு கிடைத்தால் படத்தையோ இல்லை அதில் இடம்பெற்ற ஒரு சில காட்சிகளையோ பாருங்கள். அப்போது இந்த வீடியோவில் நான் சொன்னதை உணர்வீர்கள். நன்றி, வணக்கம்.